அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு பாசத்துடன் நேசத்துடன் எழுதி கொண்டது. நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல், நலம் நலமறிய ஆவலமா, நலம் நலமறிய ஆவல். அதுபோக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடுமை, அதுபோக அவன் மாடுமை, அவன் மாடுமை, அதுபோக அவன் மாடுமை, அதுபோக அவன் மாடுமை, அதுபோக அவன் மாடுமை, அவன் மாடுமை, அவன் மாடுமை போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டு வாங்கி ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டுக்காரியா அவனை அழகுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் வெளியில் படுக்க விடாமல் வெளியில் படுக்க விடாமல் பஞ்சு பச்சை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக முடியும். மொத்தமே 4 வீடு தான் இருக்கு. 4 வீடு தான். ஆனா கூட்டத்தில் எழுதிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதென்ன கூட்டெழுத்து? நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாருங்க? சந்தேகமா தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ தானே பார்த்த? ஐயா, உங்களுக்கு படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏமலையும் சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையா? இல்ல படிக்க இல்ல வாங்க கோபால ஐயா, என்னங்க ஐயா கூப்பிடுறாரு, ஐயா கூப்பிடுறாரு, அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணி. நீ கூப்பிட்டல அண்ணனுக்கு தம்பி எழுதுவது, அண்ணனுக்கு இல்ல இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இருக்குடா எங்கடா இருக்கு? தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி யாருக்குடா படிக்க தெரியல, ஊதா சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா?